கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. அருமையான காலை நேரத்திலே இந்த காணொலி மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலங்களிலே நாம் எல்லாரும் வீடுகளிலே தேவனை ஆராதிக்கவும் வேதத்தை வாசித்து தியானிக்கவும் நம்முடைய அன்பையும் ஐக்கியத்தையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊரடங்கு காலங்களிலே, லாக்டவுன் காலங்களிலே இது நமக்கு ஒரு அனுகூலமாக சாதகமாக அமைந்திருக்கிறது. நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலாம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாயிருந்தேன் வசனத்தின்படி.
காலை நேரத்திலே உம்மை ஆராதிக்கும்படிக்காக எங்கெல்லாம் உம்முடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர்கள் கூடுகிறார்களோ அந்த இடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, இந்த இடத்திலே கூடியிருக்கிற தனிப்பட்ட நபராக, கணவன் மனைவியாக, குடும்பமாக, பிள்ளைகளாக, சமுதாயமாக, உறவின் மக்களாக, சபை மக்களாக எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் இந்த காணொலி மூலமாக உம்மை ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் தொட்டு அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படிக்காக சொல்லுகிறேன். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடியிலே முழங்கால் படிட்டு இருக்கிறோம் ஐயா. தேவன் எங்களை தொட்டு ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார்கள். சத்துருவுடைய செயல்பாடுகள், அவருடைய சதி திட்டங்கள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்பட்டு போவதாக. பொறுமையோடு கூட நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் கேட்டு நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் ஒருமுகப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான காலை நேரத்திலே மீண்டுமாக தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களை இந்த காணொலி மூலமாக நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், சபை மக்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாக இருக்கிறீர்கள், பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது அவர் நமக்கு எல்லா நிலைமையிலும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கோராவின் புத்திரர்கள் 48ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிற வண்ணமாக, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று சொல்லி, எனவே தேவன் நம்மை நடத்துகிறார். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல, நான் இளைஞனாக இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டும் அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு கையேந்தி திரிவதையும் நான் காணவில்லை என்று சொல்லி, தேவனை நம்புகிற ஒருவரையும் அவர் ஒருபோதும் தள்ளாடும்படிக்கு, அவர்கள் கையேந்தி திரியும்படிக்கு விடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி, நான் இதுவரைக்கும் நம்பி இருக்கிறேன், இதுவரைக்கும் விசுவாசிக்கிறேன், இனிமேலும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து 45 நாட்களாக நம்முடைய பாரத தேசத்திலே இந்த ஊரடங்கு சட்டமானது இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் வேலைக்கு போகாமல் இருக்கலாம், சரியான வருமானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 3 வேளையும் சுவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பயங்கரமான உஷ்ணமான நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு குளிர்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது காலை நேரத்திலே மேக ஸ்தம்பமும் மாலை நேரத்திலே அக்னி ஸ்தம்பமும் பாதுகாத்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறது. நம்முடைய சபையை சேர்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும், குறிப்பாக கை குழந்தைகளுக்கும், வயதிலே மூத்த ஒவ்வொரு தாய் தகப்பன்களுக்கும் இந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபித்து வருகிறேன். கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். எனவே பயப்படாதீர்கள், விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், முன்னோக்கி போங்கள். காரணம், நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாவதே ஆகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கடந்து போவோம் என்று சொன்னார். அவர் நம்மை நடத்துவார். தேவ சமூகம் முன்பாக போகிறது, நமக்கு பின்பாக தேவனுடைய மகிமை நம்மை இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தினுடைய பாதுகாத்து வருகிறது. எகிப்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நமக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லி, எனவே 91ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட அந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பான வார்த்தைகளும் இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நோக்கி போய் கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான பகுதி தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க.
தானியேலின் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். எருசலேமில் இருந்து அடிமையாக எடுத்து செல்லப்பட்டதான வாலிபர்கள், சின்ன வயதிலே, டீனேஜிலே கொத்தடிமைகளாக அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். அந்த நேரத்திலே 4 வாலிபர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் தானியேல். ஆனால் இந்த பகுதியிலே இப்பொழுது நம்ம வாசிக்கிறோம், பாபிலோன் தேசத்திலே வாழ்கிறதான மக்கள் அநேகர் இருந்தாலும் கூட இவர்கள் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்க. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்கிறதான இந்த காரியம் ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லி இவர்கள் சொன்ன இந்த வார்த்தையானது, பிரியமானவர்களே, இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள், விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாய் வருகிறதான அந்த தீமையை அப்படியே நன்மையாக மாற்ற போகிறது. இவர்களுக்கு வரப்போகிற தீமையை நன்மையாக அது மாற்ற போகிறது. விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். இந்த மூன்று வாலிபர்களும் பாபிலோன் மகாணத்தின் காரியங்களை விசாரிக்கிறதான பொறுப்பிலே இவர்களை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் யூதர்களாயிருக்கிறார்கள். அந்த தேசத்திலே அநேக காரியங்களை விசாரிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த காரியமானது ஒருவேளை அந்த தேசத்தில் இருக்கிறதான பாபிலோன் தேசத்தை சேர்ந்த அநேக அதிகாரிகளுக்கு பொறாமையை கொடுத்திருக்கலாம், வெறுப்பை ஏற்படுத்திருக்கலாம். இன்னொரு தேசத்திலிருந்து கல்தேயராகி இவர்களுக்கு நல்ல ஒரு பதவியும் ஒரு மதிப்பும் ஒரு ஸ்தானமும் ராஜா கொடுத்திருக்கிறாரே என்கிறதான அந்த பொறாமை அவர்களுக்கு வந்திருக்கிறது. நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாளிலே ராஜா திடீர் என்று சொல்லி 6 முழ உயரமும் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்டதான ஒரு பொற்சலையை சூரா என்கிறதான சமவெளியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு தேசத்தில் இருக்கிற எல்லா உயர்ந்த மனிதர்கள் முதல் கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து சொல்லுகிறார், ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே இந்த பொற்சலையை நான் பிரதிஷ்டை செய்ய போகிறேன். பிரதிஷ்டை செய்கிறதான அந்த நாட்களிலே எல்லாரும் வந்து இந்த பொற்சலையை தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி நீங்கள் வணங்காவிட்டால் அக்கினிக்கு இரையாவீர்கள் என்று சொல்லி குறிக்கப்பட்ட அந்த நாள் வந்தது. பொற்சலையை பிரதிஷ்டை செய்கிறார்கள். தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும், இந்த 3 வாலிபர்களை தவிர எல்லாரும் தாழ விழுந்து வணங்கினார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்களும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான இந்த 3 வாலிபர்களும் வணங்கவில்லை. இந்த செய்தியானது ராஜாவுடைய காதுகளுக்கு போகிறது. ராஜாவே, நம்முடைய தேசத்தினுடைய மகாணத்திலே இந்த பாபிலோன் மகாணத்தினுடைய காரியங்களை கவனிக்கிறதான பொறுப்பிலே வைத்ததான அந்த யூதர்கள் 3 பேரும் நீர் நிறுத்தின பொற்சலையை வணங்கவில்லை என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு கடும் உக்கிரகமான கோபம் வந்தது. அவர்களை அழைக்கிறார். இவர்கள் சொல்லுதெல்லாம் உண்மைதானா என்று அவர்களை கேட்கிறார். இவர்கள் சொல்லுகிறது எல்லாம் உண்மைதான், நாங்கள் வணங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், நீங்கள் 3 பேரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள்
அடுத்த சந்தர்ப்பத்திலும் வணங்கவில்லை. எனவே கடும் கோபம் கொண்டவராக ராஜா சொல்லுகிறார், என்னுடைய கைகளில் இருந்து உங்களை தப்புவிக்கக்கூடிய தேவன் யார் என்பதை நான் பார்க்கட்டும் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே அதிகாரத்தோடு சொல்லுகிறார், யாரெங்கே என்று சொல்லி அந்த அக்கினி சுவாலையை 7 மடங்காக்குங்கள் என்று சொல்லி 7 மடங்காக்குங்கள் என்று சொல்லி பலசாலியாக இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்ததானே ஒரு சிலரை கூப்பிட்டு இந்த 3 வாலிபர்களையும் கை கால்கள் எல்லாவற்றையும் கட்டி இவர்களை அந்த அக்கினி சுவாலையிலே போடுங்கள் என்று சொல்லி கட்டளை இடுகிறார். கைகள் கால்கள் எல்லாரும் கட்டப்பட்டவர்களாக இந்த 3 வாலிபர்களையும் அந்த அக்கினியிலே கொண்டு சென்று போடுகிறார்கள். தூக்கி கொண்டு போனதான அந்த ராணுவ வீரர்கள் அதே இடத்திலே அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்திலே அவர்கள் அந்த இடத்திலே மாண்டு கிடக்கிறார்கள். அந்த அக்கினி இவர்களை கொன்று போட்டு விட்டது. ஆனால் உள்ளே போடப்பட்டதான அந்த 3 வாலிபர்களும் ராஜா அவர்களை உற்று பார்க்கிறார். 3 நபரை தானே நாம் போட்டோம், ஆனால் உள்ளே 4 நபர்கள் உள்ளே அந்த இடத்திலே உலாவுகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். என்ன நடக்கிறது என்று சொல்லி 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு சேதமில்லை. 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்க. நம்ம 3 பேரை உள்ள போட்டோம், தூக்கிட்டு போனவங்க அங்க விழுந்து கனிக்கட்டையாய் கிடக்கிறாங்க. போடப்பட்டவர்கள் உள்ளே அந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் 4 நபரோடு கூட. இது என்ன நடக்கிறது? இவர்கள் தேவனுடைய சாயலுக்கு தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிசயத்தை அந்த இடத்துல பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த 3 வாலிபர்களுக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது அதுதான தேவன், the Lord Almighty God whom we have been serving is able to deliver us from the hands of the king. இந்த ராஜாவினுடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் இந்த ராஜாவினுடைய கரத்திலிருந்து எங்களை விடுதலை செய்ய வல்லவர் என்கிறதான விசுவாச அறிக்கையை சொல்லுகிறார். We know that the Almighty God whom we have been trusting or whom we have been worshiping is Almighty God. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவரை நாம் நம்புகிறோம் என்று சொல்லி, எனவே அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் சரி நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். இதுதாங்க விசுவாசம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சிமத்தை அல்ல, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிபந்தனையோடு ஆண்டவரை பின்பற்றி வருவதல்ல. அந்த மதத்திலே வந்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு வேலை கொடுப்பார்களா, வீடு கிடைக்குமா, அல்லது நன்மை கிடைக்குமா, பெண்ணு கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா, பள்ளியிலே வேலை கிடைக்குமா என்கிறதான எதிர்பார்ப்போடு வருவதல்ல. அப்படி எதிர்பார்ப்பாக நீ வந்திருப்பாயானால் மோவாப் தேசத்திலிருந்து வந்ததான ஓர்பாலை போல நீ அவமானப்பட்டு திரும்பி போக வேண்டியதா இருக்கும். அதே மோவாப் தேசத்திலிருந்து வந்ததான ரூத் என்கிற பெண்மணி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தபடியினால்தான் 4வது தலைமுறையிலே, அந்த ரூத்தினுடைய 4வது தலைமுறையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டினார். நீயும் நானும் நிபந்தனையோடு 10 ரூபாய் கொடுத்தால் ஆண்டவர் 100 ரூபாய் கொடுப்பார், 100 ரூபாய் கொடுத்தால் ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுப்பார், இதை கொடுத்தால் அதை கொடுப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறபடினாலே தான் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல், எதையுமே அடைய முடியாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குந்தி குந்தி நடக்கிறதான ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை கடந்த 34 ஆண்டுகளாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவுபடுத்துகிறார். ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வதல்ல, அந்த நேரம் வரும்போது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். ஆண்டவரை தேடும் போது நன்மையும் கிருபையும்
அது நமக்கு பின்பாக ஓடி வரும். எனவே ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள், அறிக்கை செய்யுங்கள். இந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உலகத்தோடு ஒத்து ஓடுகிறோம். கிறிஸ்தவன் என்கிறதான அந்த நிலைமை நிலைப்பாடு நமக்கு தெரியாது. கிறிஸ்தவனா இல்லையா என்பதை கூட ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்ம வாழவில்லை. காரணம், உலகத்தோடு ஒத்து போய் விடுகிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்பதை வாழ்கிற வாழ்க்கை மூலமாக நிரூபிக்க வேண்டும். வேதத்தை சுமப்பதினால் அல்ல, வெள்ளை கலரு வெள்ளை டிரெஸ் போடுவதனால் அல்ல. நீங்களும் நானும் வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி வாழ்ந்து காட்ட வேண்டும். இதைதான் பவுல் சொல்லுகிறார், follow me as I am following step of Lord Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே நாம் காட்ட வேண்டும். அதை தான் இந்த 3 வாலிபர்கள் காட்டினார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தூக்கி அவர்களை அக்கினி சுவாலையிலே போட்டார்கள். விடுதலையோடு கூட தலையில் இருக்கிற ஒரு ரோமம் கருகவில்லை, வஸ்திரங்கள் கருகவில்லை, அந்த அக்கினியுடைய வாசனை கூட இவர்கள் மேற்படவில்லை. பிரியமானவர்கள், எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். எனவேதான் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனை எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இப்பொழுது இவர்கள் அக்கினியிலிருந்து வெளியே வருகிறார்கள். ராஜா சொல்லுகிறார், இந்த 3 பேரையும் பார்த்து பாருங்க, 26ஆம் வசனத்திலே, உன்னத தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். சாட்சி சொல்லுகிறார்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவன் என்று சொல்லி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, குடியிருக்கிற இடத்திலே, அல்லது ஆராதிக்கிற இடத்திலே, அல்லது படிக்கிறதான இடத்திலே உங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொல்லி. இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, இவனும் கிறிஸ்தவனாய் இருக்கிறானே என்கிற வார்த்தையை தான் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவளும் கிறிஸ்தவனாய் இருக்கிறாளே என்கிற வார்த்தை. ஆனால் இங்கு சொல்லுகிறார்கள் பாருங்கள், அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்று சொல்லி. இதுக்கு காரணம் அவருடைய விசுவாச வாழ்க்கைங்க. தீமைக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாக தங்குவான். அது அக்கினி சுவாலையாக இருந்தாலும் அவன் சுகமாக தங்குவான். ராஜா இப்ப சாட்சி கொடுக்கிறார் பாருங்க, உன்னதமான தேவனுடைய தாசன். கீழே வாசிக்கிறோம், எல்லா மக்களையும் பார்த்தவர் சொல்லுகிறார். ராஜா சாட்சி சொல்லுகிறார். கீழே பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அவன் சாட்சியாக நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். நாட்டு மக்கள்களே, இந்த 3 பேரும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் பேசவே கூடாது என்று சொல்லி, அப்படி பேசினால் அவர்களை துண்டித்து போடுவேன், அவர்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும் என்று சொல்லி. யோசித்து பாருங்க, இதே ராஜா உக்கிர
சேர்ந்தவர்களாக இருக்கலாம், புராட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பெந்தெகோஸ்தே திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த 3 வாலிபர்கள் சொன்னது போல நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே அல்லது கூடி வருகிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் சொல்ல முடியுமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், நாங்கள் வழிபடுகிற ஆண்டவராகிய கர்த்தர் யார் என்பது நீங்கள் சொல்ல முடியுமா? மக்களை பார்த்து சொல்லுகிறீர்களா? அல்லது அந்த இடத்திலே அப்படியே பட்டும் படாமலே தெரிந்தும் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பகிரங்கமாக நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஜனங்கள் தெரிய வேண்டும். இருளில் வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சமாகி உன்னிடத்திற்கு வர வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, அவமானம் நிறைந்தது, தோல்வி நிறைந்தது. ஆனாலும் அது முடிவல்ல, ஜெயம்தான் நமக்கு முடிவு. இதெல்லாம் வரும். 16:33 யோவானிலே வாசிக்கிறோம், இந்த உலகத்திலே கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம், 10 நாட்களுக்கு உபத்திரப்படுவாய், உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தர்மையான காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறதான வார்த்தை, ஜெயம் கொள்ளுங்கள், ஆண்டவரை அறிக்கை செய்யுங்கள். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவருங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தேவ எக்காலத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும், ஆரவாரத்தோடும் ஆண்டவர் வரப்போகிறார் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு. கஷ்டங்கள் மத்தியிலே சாட்சியாயிருங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, அந்த ஒரு வாழ்க்கையும் கர்த்தருக்காக வாழ பழகிக் கொள்ளுங்கள். இந்த உலகம் ஒரு நாளிலே அழிந்து போகும். இந்த உலகம் நம்மை கேட்டுக்கு நேராய் வழி நடத்தும். கர்த்தரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு ஐக்கியமாக வாழுங்க. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், வேகமாக, நேரம் முடிகிறது. இந்த நாட்களிலே நாம் அடிக்கடி சொல்லுகிறதான எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் வாய்களிலிருந்து வருகிற வார்த்தை நேரம் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தை. வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோம், ஆலயத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோம், ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோம், உபவாசிக்க நேரம் இல்லை என்று சொல்லுவோம், கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோம், குடும்ப ஜெபம் வைப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோம், உபவாசித்து ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லுவோம். எனக்கு அன்பானவர்களே, ஏறக்குறைய 45 நாட்களாக வீடுகளில் அமைதியாக இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று ஒரு கடுமையான ஒரு சட்டம் நம்முடைய தேசத்தில் இருக்கதான் செய்கிறது. இப்பொழுது வீடுகளிலே இருக்கிறதான உங்களை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் ஒரு கேள்வியை கேட்கட்டும். இப்பொழுது போதுமான நேரம் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நீ வேதத்தை வாசிக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் நீ ஜெபிக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் தவறாத குடும்ப ஜெபம் வைக்கிறாயா? உபவாசித்து ஜெபிக்க உன்னால் முடிகிறதா? சற்று யோசித்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்க, உங்களால் முடிகிறதா? ஏன் முடியவில்லை? அன்றைக்கு நேரம் இல்லை, அதனால நேரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப நேரம் இருந்தும் கூட உன்னால வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அன்பு காட்ட முடியல, ஆண்டவரோடு உறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்? உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. நேரம் இல்லை என்று சொல்வதற்கு சரியான ஒரு அர்த்தம் விருப்பம் இல்லை என்றுதான். எனவே இந்த காலத்திலே நீ ஜெபிக்க, உபவாசிக்க, ஊழியம் செய்ய, வேதத்தை வாசிக்க, தியானிக்க தவறி போவாயானால் நாள் ஒன்று வரும். ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு நாள் ஒன்று வரும். அன்றைக்கு எவ்வளவுதான் நாம் முயற்சித்தாலும்
11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே